வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பிஸ்தா பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்வீட். ஏன்னா நம்ம வந்து இதில் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலர் கிடைக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பிஸ்தா, 2 கப் நாட்டு சக்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். 1 கப் பாதாம். இதை வந்து ஹாட் வாட்டரில் 30 மினிட்ஸ் சோக் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். இது மில்க் பவுடர் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கிடலாம், ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாதாமில் உள்ள இந்த தோலெல்லாம் உரிச்சிடலாம். இதை வந்து நம்ம சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து தோல் உரிக்க வந்துடும். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கூட அரைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க தேவையில்லை. அதனால் நீங்கள் இதை நல்லா கிச்சன் டவல்லையோ இல்லைனா டிஷ்யூ வச்சோ தொடச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம பிஸ்தா சேர்த்துடலாம். இதில் வந்து நான் அன்சால்டட் பிஸ்தா எடுத்திருக்கேன். சால்டட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் சால்ட் இல்லாததாக இந்த பர்ஃபிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து லேசாக அரைக்கலாம். ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த எண்ணெய்லாம் வெளிவர ஆரம்பிச்சிரும். அதனால் லேசாக இந்த மாதிரி அரைச்சா போதும். நீங்கள் பல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் மிக்சியில். இல்லைனா லேசாக நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் சுற்றிட்டு நீங்கள் ஒரு கேப் போட்டுட்டு ஒரு 3-4 தடவை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபைனலாக நம்ம மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு இதில் சக்கரை சேர்த்துடலாம். நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளைனாலும் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் வெள்ளை சக்கரைனாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு நல்ல க்ரீன் கலரில் பர்ஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளை சக்கரையில் செய்யலாம். பிரைட் க்ரீன் கலர் வேணுன்றவங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கிடலாம். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கரையட்டும். இதில் வந்து நீங்கள் மண் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறதில்ல. இதை நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து மண் இருக்கும், அதனால் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல இந்த சக்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பிஸ்தா பாதாம் மிக்சரை உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு கம்பி பதம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியான பர்ஃபி கிடைக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது அல்வா கன்சிஸ்டன்சி ஆயிரும். இது ஒரு கம்பி பதத்தை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் கடிக்க முடியாது. அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதை ஆட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த க்ரீன் கலர் வருது. இது நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இது எப்படியும் ப்ரௌன் கலர் ஆயிரும். நீங்கள் வந்து குழந்தைகளுக்கெலாம் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் ஃபுட் கலர் சேர்க்காமலே நல்ல ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் மற்ற பாத்திரம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான்
அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம மில்க் பவுடர் சேர்த்துடலாம். மில்க் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அடிஷ்னலான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதையும் நீங்கள் வந்து விட்டுறலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இது திக்காகி அந்த பேன்லேருந்து அதுவே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி அது பேன்லேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுவாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஒட்டாமல். நம்ம இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து இதை கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இப்படி க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறப்போ அது ஒட்டாமல் வரும் பிளேட்டில். அதனால் இதை ஃபஸ்ட்டே நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம கொஞ்சமாக பின்னால் கீ தடவிக்கலாம். நெய்யெல்லாம் எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஒட்டாமல் வரும். நீங்கள் ஒரு பவுல்லனாலும் பின்னால் எண்ணெயெல்லாம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுறலாம். திருப்பி இப்படி ஒட்ட ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஸ்பூன்லேயே எண்ணெயெல்லாம் நெய் தடவிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸை சேர்த்துடலாம். நான் இதில் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு எது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கேஷ்யூ ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். அப்படின்னா உள்ளே செட் ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், உதிர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால் சூட்லேயே வந்து நம்ம இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே நெய் தடவி இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பர்ஃபி ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.